தமிழர் கொண்டாட்டம் நேயர்களுக்கு வணக்கம். மேட்டூர் தன்னுடைய முழு கொள்ளளவை எட்டி கொண்டிருக்கின்றது. இயற்கையின் பெருங்கருணையால் கர்நாடகத்தில் அணைகள் நிரம்பி மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டவிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் காவிரி உரிமை மீட்பு குழுவுடைய ஒருங்கிணைப்பாளர், தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்களோடு நாம் உரையாட இருக்கின்றோம். ஐயா வணக்கங்க. வணக்கம் தோழர். வணக்கம் வணக்கம் ஐயா, கடந்த 16ஆம் தேதி நீங்க இங்க தஞ்சையில போராட்டம் நடத்தியிருந்தீங்க, காவிரி உரிமைக்காக, காவிரியில நீர் திறக்கணும்னு. ஆனால் அதற்கு முன்னாடியே நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சொல்லியிருந்தாரு, இயற்கை கருணை காமிச்சுச்சுன்னா அவங்க கொடுக்கணும்னு நினைச்சாலும் கொடுக்கலாம்னு நினைச்சா கூட அது தானா தண்ணி வந்துரும்னாரு. ஏறக்குறைய இப்ப துரைமுருகனுடைய கூற்று உண்மையாயிருக்கு. ஏறக்குறைய 1.5 லட்சம் கன அடி தண்ணீர் வந்துகிட்டு இருக்கு. இப்ப போராட்டம் நடத்திடுங்க, நீங்க என்ன கருதுறீங்க இதை பத்தி? காவேரி தண்ணீர் திறந்து விடுறதுல மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க என்றது போல நீங்க சொன்னீங்க. 2 தரப்பு இதுல சோகம் அடைஞ்சிருக்கும். ஒன்று கர்நாடக தரப்பு. ஏன்னா தமிழர்கள் என்பவர்களை பக்கத்துல வாழக்கூடிய மக்கள் என்று கூட நினைக்காமல் பகைவர்களாகவே கருதி பழக்கப்பட்டவர்கள். காங்கிரஸ்காரங்களா இருந்தாலும் பாஜகவா இருந்தாலும் தமிழர்களோட இனப்பகைவர்களாகவே கருதி பழக்கப்பட்டு அந்த உளவியல் தான் அவங்க அரசியலே. அங்க அது காங்கிரஸா இருந்தாலும் பாஜக இருந்தாலும் இனப்படுகொலை செய்தவர்கள். காங்கிரஸ் ஆட்சியில இனப்படுகொலைக்காரர்கள் கன்னடர்களை பொறுத்தவரைக்கும். சிங்களம் நிறைய கொள்வதற்கு வாய்ப்பு இருந்து கொண்டு விட்டான். இவனுக்கு அந்த வாய்ப்பு குறைவாக இருந்தாலும் குறைச்சலா கொண்டு இருக்கான் நம்மளை. அந்த மாதிரி இவ்வளவு தண்ணி போகுதுன்னு வைத்தறிஞ்ச நேரம் அவனுக்கெல்லாம் அல்சர் வந்திருக்கும். சித்தராமையாவுக்கும் DK சிவகுமாருக்கும், அந்த பொம்மைன்னு முன்னாள் முதலமைச்சர் பாஜக அவங்கெல்லாம் கேட்க முடியாம இவ்வளவு தண்ணி தமிழ்நாட்டுக்கு போகுதுன்னு வைத்தறிச்சோட இருப்பான். திறந்து விட்ட நேரு இருக்கார்ல, திமுக அமைச்சர் நேரு, அவரு அதை விட வைத்தறிச்சோட இருந்திருப்பாரு. ஏன்னா அவங்க எதிர்பார்ப்பு, அவங்க தலைவர் எல்லாம் இந்த டெல்டா இப்போ தொடர்ந்து ஒரு 7-8 ஆண்டு விவசாயம் எல்லாம் போனாக்க தொழிற்சாலையில கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது அவங்க திட்டம். அவங்க ஸ்டாலின் திட்டம். இவர் இப்ப நேருன்னா யாருங்கிறீங்க? அவங்க இந்த பகுதியில் திருச்சி லால்குடி பகுதி, அந்த பகுதி வண்டச்சலூர் பகுதியில் அவங்க ஒரு விவசாய குடும்பமாக இருந்திருக்கும். இப்போ பெருமொழியாளி குடும்பம், அவங்க பெரும் தொழிலதிபர் குடும்பம். அந்த தொழில் அதிபருக்கு இண்டஸ்ட்ரீஸ் எப்படி கொண்டு போகிறது அப்படின்னா அவங்க தவிர விவசாய பயிரோட வச்சுக்கிட்டு இது மாதிரி சிக்கலில் மாட்டிக்க வேண்டியதா இருக்கு அப்படிங்கிற விஷயமா வந்திருக்கு. அதுக்கான சட்டத்தை தான் ஒரு ஸ்டாலின் ஏற்கார். 100 ஏக்கர் வாங்கினாக்க, ஒரு இடத்துல எடுத்தாக்க அரசாங்கம் தனிநபர் நிலத்தை 100 ஏக்கர் எடுத்தா அதை யாரும் தடுக்க முடியாது. அதில் குளங்குட்டையெல்லாம் இருந்தால் கூட அதுவும் சேர்த்து எடுத்துடலாம். அது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு மாநில அரசு பயன்படுத்திக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி சட்டம் கொண்டு வந்தார்ல ஸ்டாலின். இப்போ பாருங்க, TRP ராஜா நமக்கு செங்கிப்பட்டி பக்கத்தில் சிப்காட் கொண்டு வர்றேன்னு சொல்லி கள ஆய்வு பண்ணுறாரு. நம்ம கட்சி மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க கூடாதுன்ட்டு. அதுபோல் கிழக்க கொற்கை சித்தப்பட்டி பக்கத்தில் அங்கே ஒரு சிப்காட்டு. அதன் பிறகு இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கொரடாச்சேரி பக்கத்தில் அந்த ஊர் என்ன ஊருனாக்க கரையாப்பாளையூர்னு ஒரு ஊருங்க. 100 ஏக்கர் அங்கே எடுக்க போறாங்க. அங்க ஆணு பொண்ணு அழுவுது, பெண்கள்லாம் ஒப்பாரி வச்சு அழுவது. எல்லாம் வேளாண் நிலங்கள். இங்க தரிசோ காடோ ரிசர்வ் காடோ எதுவுமே கிடையாது. இங்க புறம்போக்கு காடுகளும் கிடையாது. நம்ம இந்த மாவட்டங்கள்ல, நம்ம 3 மாவட்டத்துல கிடையாது. எல்லாம் வேளாண் நிலங்கள் தான். அதை எடுக்கணும். இப்ப நீங்க இவ்வளவு தண்ணி விளைஞ்சா இவங்க எப்படி எடுக்க முடியும்? TRP ராஜா. இப்ப TRP ராஜாவும் அவங்க பூர்வீகமா இதுக்கு அந்த மன்னார்குடி பகுதியில போனது வணிகத்துக்கு போயிருப்பாங்க சென்னைக்கு. இப்ப அவர் பெரிய தொழில் பெருமுதலாளி குடும்பம். அது இப்ப நேரு குடும்பம் மாதிரியே TRP ராஜா, TR பாலு எல்லாம் பெரிய இண்டஸ்ட்ரி, சாராய தொழிற்சாலை, பல தொழிற்சாலை உள்ள பெரிய. அப்ப அவங்களுக்கு எடுத்து நிலம் கொடுத்து அதுல நிறைய பணம் வரும். தனியார்ட்ட கொடுத்து அவங்க தலைவர்கிட்ட இருந்து இவர்கள் எல்லாரும் வரும். இந்த மாதிரி நம்ம மகிழ்ச்சியா காவேரி தண்ணீரை கன்னட சகோதரர்கள் தடுத்ததை மகிழ்ச்சியா அந்த அரங்கத்துல இருந்தோம். இந்த இயற்கை பாழா போன இயற்கை சீரழிச்சு நம்ம திட்டத்தை சரி பண்ணிடுச்சே என்று சித்தராமையாவுக்கும் வருத்தமா இருக்கும், ஸ்டாலினுக்கும் வருத்தமா இருக்கும், திறந்து விட்ட நேருவுக்கும் வருத்தமா இருக்கும். நேரம் TRP ராஜா துயரத்துல இருப்பாரு. என்னடா அது, நம்ம 200-300 ஏக்கர் எடுத்து இந்த விளைநிலங்கள் எடுக்கணும் தான் இப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தத்துல இருப்பாங்க. அதனால மகிழ்ச்சியா இருக்கிறது வாய்ப்பு இல்லைங்கிறதுக்காக சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. அவங்க மகிழ்ச்சியா இருக்கிறது எப்படியே தண்ணி வந்துச்சு, நம்ம விவசாயிகள் மகிழ்ச்சியா இருப்பாங்க, அவ்வளவுதான்.
இப்ப நீங்க சொல்றது பாக்குறப்ப இந்த காவிரி உரிமையில் ஆளுகின்ற திமுக அவர்கள் அதற்கு முன்ன ஆண்ட அதிமுக அவர்கள் இவர்கள் முனைப்பு காட்டாமல் இருப்பதற்கு காரணம் இது இந்த காவிரி படுகையை ஒரு காயப்போடுவது மூலம் தொழில் வளர்ச்சியை பெருக்கி அதன் மூலமாக லாபம் சம்பாதிப்பதற்காக இருக்குன்னு கருதுறீங்க? இருக்கும், நிச்சயமா இருக்கும். ஏன்னா இப்ப அவங்களுக்கு நான் என்ன சும்மா சொல்றேன், உங்களுக்கு ஒண்ணும் இல்லை. அதாவது ஒரு கோபம் வரலையே. நீங்க இப்ப எடப்பாடி எதிர்கட்சி தானே, அவருக்கே ஒரு நல்லபடியாக கோபம் வரும்ல. அது ஒரு ஒரு எடுத்துக்காட்டு. 11ஆம் தேதி இந்த மாதம், ஜூலை மாதம் 11ஆம் தேதி காவிரி ஒழுங்காற்று குழு கூட நடக்குது, டெல்லியில் நடக்குது. நம்ம செக்ரட்டரி எல்லாம் கலந்துட்டாரு, நீர்வளத்துறை செயலாளர் மணிவாசன் எல்லாம் கலந்துட்டாங்க. அவங்க நமக்கு அப்ப தண்ணி நல்லா வந்துட்டு இருக்கு. அப்படியும் இருக்கும் நிலையிலையும் அந்த ஒழுங்காற்றுக்குழு தலைவர் என்ன சொல்றாருனாக்க, ஒரு நாளைக்கு ஒரு டிஎம்சி தண்ணி கொடுங்க, தண்ணி நிறைய இருக்கு, தனியாக வந்துட்டு இருக்கு, ஒரு டிஎம்சி கொடுங்க. அதாவது ஜூலை 12 ஜூலை 31 வரைக்கும் 20 நாளைக்கு கொடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு டிஎம்சின்னாக்கா 20 நாளைக்கு 20 டிஎம்சி கொடுக்கணும். எவ்வளோ நமக்கு வரணும் இல்லைங்களா? 9 சொச்சம் வரணும். ஜூன் மாதம், ஜூலைக்கு 31.24 டிஎம்சி வரணும். அப்போ ஒரு 40 டிஎம்சி நமக்கு தண்ணி வரணும். இப்போ இவங்க சொல்றபடி கொடுத்துருந்தாக்கா 20 டிஎம்சி தான் வரும். அவ்வளோ ஒரே தண்ணி வந்துட்டு இருக்கு. இதான் அவங்க சொன்னது. இதை நிறைவேற்ற முடியாதுன்ட்டாங்க. சித்தராமையாவும் எல்லாம் நிறைவேற்ற முடியாதுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டு நான் 8000 தருவோம்ட்டாரு சித்தராமையா. 14ஆம் தேதி, ஜூலை 14ஆம் தேதி அப்படி அவர் தீர்மானம் போடும்போது கபினியில இருந்து மட்டும் 19,000 கனடி வந்துட்டு இருக்கு தேக்க முடியாம. இந்த சித்தராமையா தீர்மானம் போடும்போது கபினியில 19,000 கனடி தண்ணி வந்துட்டு இருக்கு. அது போல வரிசையா அதுல இருந்து வந்துட்டே தண்ணி இருக்கு. அப்ப அவங்களுக்கு என்ன வருது? போகக்கூடாது, சொட்டு கூட விடக்கூடாது. அவனுக்கு நம்மளுக்கு இண்டஸ்ட்ரீஸ் போக்குவரத்து இல்லை, தமிழனை அழிக்கணுங்கிறது தான் கன்னடனுக்குள்ள இதயத்துல உள்ள காங்கிரஸோ பாஜகவோ கம்யூனிஸ்டெல்லாம் இப்படிதான் இருப்பான் அந்த ஊர்ல, அவங்களுடைய நோக்கம். அதனால அந்த நேரத்தில் கூட அவங்க 19,000 கனடி வரும்போது கூட ஒழுங்காற்று குழு சொன்ன 11,500 கனடியை விட முடியாதுன்னு சொல்லி போட்ட அவன் அந்த கம்பெனி சித்தராமையா காங்கிரஸ் பாரத மாதா தேசிய சிந்தனையாளர்கள் அந்த நேரத்தில் கூட இவ்வளவு விடுன்னு சொல்லி கேட்கறதுக்கு இல்லாத ஆளுங்க இங்க துரைமுருகனோ ஸ்டாலினோ இவ்வளவு தண்ணி வருது ஏன்டா இவ்வளவு கொடுக்கணும்னு ஒரு அறிக்கை கொடுக்கல, ஒன்றும் பண்ணல. அதை ஒழுங்காற்று குழு சொன்னதை ஏன் செயல்படுத்தவில்லைன்னு கூட கேட்கல. இவர் போய் என்ன பண்ணிட்டு வர்றாரு, மனு கொடுத்துட்டு வர்றாரு. அப்பதான் 25ஆம் தேதி நினைக்கிறேன், அவ்வளவு தண்ணி வந்துட்டு இருக்கும்போது இனி இந்த காவேரி ஒழுங்காற்று குழு ஒரு முடிவு சொன்னாக்கா அதை செயல்படுத்துற வேலையை காவேரி ஆணையம் எடுத்துக்கணும், அதை செயல்படுத்தணும் என்று காவேரி ஆணையத்துக்கு ஒரு இது கொடுங்க அப்படின்னு இந்திய நீராற்றல்துறை அமைச்சருக்கு மனு கொடுக்குறாரு. காவேரி ஆணையம் தான் நடுநிலை தவறியது. அந்த ஹல்தர் என்ற நபர் அநீதி இழைக்கக்கூடிய நபர். அந்த ஆளு தான் காவேரியில அங்க மேற்கேத்தாற்று அணை கட்டலாம் கர்நாடகம்னு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இவங்க தமிழ்நாடு எதிர்த்து ஓட்டு போட்டதையே நீ சிறுபான்மைன்னு சொல்லிட்டு அதை நிறைவேற்றி இந்திய நீராற்றல் துறைக்கு அனுப்பி நீங்க மேல் நடவடிக்கை எடுக்கலாம் என்று தேக்கி வச்சு விவாதிக்காம தேக்கி வச்சிருந்த விஷயத்த வாக்கெடுப்பு நடத்தி அந்த மேற்கேத்தாற்று கட்டலாம் என்பதற்கு பரிந்துரைத்து மேல் கமிட்டிக்கு அனுப்பின ஆளு அந்த ஆள் அவன் அந்த எஸ்கே ஹல்தர். அந்த நபரை மாத்துங்கன்னா பல வருஷம் 2 வருஷமா இப்போ சொல்லிட்டே வருவாங்க. நடுநிலைக்காரி நபர். அந்த நபருக்கு அந்த நபர் இதை செயல்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் ஒழுங்காற்று குழு எல்லாம் பண்ணும்போது. அந்த நபர் சொல்றதே அவங்க கர்நாடகம் கேட்கறதில்ல. எப்பவுமே அந்த அந்த ஹல்தர் சொல்றதையே செயல்படுத்த போனா அது கண்டுக்க மாட்டாரு ஹல்தர் எல்லாம். அது சும்மா கண் துடைப்பு சொல்றதானே. அப்ப துரைமுருகன் சொல்றாரு, ஒழுங்காற்று குழு ஒன்று சொன்னா அதை காவேரி ஆணையம் செயல்படுத்தி தரணும். காவேரி ஆணையம் சொல்றதை அதை செயல்படுத்துறதில்ல. அதை அப்படி செயல்படுத்தாத நிலையில காவேரி ஆணைய தீர்ப்பையோ உத்தரவையோ செயல்படுத்தவில்லை என்றால் இந்திய அரசிட்ட சொல்லி இந்திய அரசை செயல்பட வைக்கணும்னு இருக்கு. அந்த விஷயம் அந்த தீர்ப்புல இருக்கு. அதை செயல்படுத்தாத நபர் ஹல்தர். அப்ப இதையெல்லாம் மூடி மறைச்சிட்டு ஒழுங்காற்று குழு சொன்னதை செயல்படுத்தல, காவேரி ஆணையத்திட்ட நீங்க அதை எடுத்து மாதிரி செய்ய வைங்க அப்படின்ட்டு மனு கொடுக்கறதுங்கிறது என்ன நியாயம்? அது எப்படிப்பட்டா? அப்ப அந்த தண்ணீர் வரக்கூடாது காவேரி என்பதுல
கர்நாடக தமிழ்நாடு வரலாறு என்பதில் கர்நாடக காங்கிரஸ் பாஜகவுக்கும் இங்க உள்ள திமுகவுக்கும் ஒன்றும் வேறுபாடு கிடையாது. ரெண்டு பேருக்கும் அந்தரங்கத்தில் ரெண்டு நோக்கங்கள் இருக்கலாம், ஆனா ஒரே விளைவை தான் ரெண்டு பேரும் விரும்புறாங்க. அதனால அவங்களுக்கு வந்து வயிறறிஞ்சு போய் இருப்பாங்க. இங்க திமுகவும் சரி, தலைவர்கள் கீழே இருக்கிற விவசாயிகளும் அடுத்த நிலை தலைவர்களாக இல்ல, முக்கியமான தலைவர்கள் இப்ப ஸ்டாலின் போன்றவர்கள், அந்த நேரு போன்றவர்கள், துரைமுருகன் போன்றவர்கள், அது மாதிரி பொன்முடி போன்றவர்கள் எல்லாம் வந்து இண்டஸ்ட்ரீஸா மாற்றி எல்லாம் அவங்க கொள்ளையடிக்கலான்னு இருக்கிற ஆட்கள்லாம் வந்து வயிறறிஞ்சு போயிருக்கும். இதை நம்ம விவசாயிகள் புரிஞ்சுக்கணும். நான் வரவேற்க தண்ணி திறந்து விட்டாங்க சொன்னீங்கல்ல, வந்து சொல்றாங்க, போறாங்க, வர்றாங்க, இப்படி ஏமாளித்தனமா இருந்துட்டோம்னாக்க அடுத்த இடம் என்ன தண்ணி போகுது? இப்ப இவங்களை யாரும் எக்ஸ்போஸ் பண்றது? இப்ப எதிர்கட்சி அதிமுக இருக்கு, என்ன போராடிடுச்சு? எடப்பாடி பழனிசாமி என்ன போராடிட்டாரு? தினந்தோறும் ஏதாச்சும் அறிக்கை கொடுப்பாரு, அது கள்ளக்குறிச்சியா அவ்வளவு கொடுத்தாரு, ரைட்டு, அது ஒரு சாகு கொடுத்தாரு. இங்க காவேரிக்கா அது மாதிரி சொன்னதுண்டா, மாற்று திட்டத்தை சொன்னதுண்டா? அப்ப ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. அப்ப ஏதோ கர்நாடகத்துக்கு உங்களுக்கு தேவை இருக்கு. இப்ப இவர் ஸ்டாலினுக்கு தேவை வந்து வேற வகையில இருக்கலாம், எடப்பாடிக்கு வேற வகையில இருக்கலாம், ஆனா முடிவு என்ன? தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது தான். இதான் இருக்குதா? இதைத்தான் புரிந்து கொள்ளணுங்க. இதை புரிஞ்சுக்காம தண்ணி வந்துருச்சு பரவாயில்ல அப்படின்னா ஏமாளித்தனமா தான் அழிஞ்சுதான் போகும். நீங்க தொடர்ந்து வந்து இந்த காவிரி உரிமை என்பது ஒரு இன உரிமை, இது வந்து ஒரு இனச்சிக்கல் அப்படின்றத வந்து வலியுறுத்தி பேசிக்கிட்டே வரீங்க. இப்ப இந்த காவிரி பிரச்சனையை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க துரைமுருகன் சொன்னீங்க, நீராற்றல் துறை அமைச்சர் சந்திச்சப்ப கூட நாங்களும் செயலாளரும் எங்களுடைய கோரிக்கைகளை சொன்னோம். அவர் ஆனா இந்தியில பதில் சொன்னாரு. நாங்க சொன்னது அவருக்கு புரிஞ்சோ புரியலன்னு தெரியல, நாங்க சொன்னா அவர் கேட்டுக்கிட்டாரு, நாங்களும் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னார். அதற்கு முன்னால் நீங்க 2021 இந்த காவிரி சிக்கல் ஒரு பெரிய பிரச்சனையாக வந்த பொழுது, காவிரி சிக்கல் திமுக அரசியல் செய்கிறதான ஒரு நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு இப்ப 11,500 கன அடி தண்ணீர் திறந்து விட்ட நகராட்சித்துறை அமைச்சர் நேரு அவர்கள் வந்து ஒரு பதில் சொல்றாரு. இதெல்லாம் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்ங்க, இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்காதீங்க, இதெல்லாம் வந்து முதலமைச்சர் லெவல்ல அவங்க முடிவெடுக்க, நான் லோக்கல் மந்திரி என்று பதில் சொல்கிறார். அதே நேரு அவர்கள் மேகதாட்டு அணை பற்றி கேட்கின்ற பொழுது, நான் லோக்கல் மந்திரி, இதை பத்தி எல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. உண்மையில் காவிரி பிரச்சனையை ஒரு முக்கியமான வாழ்வாதார பிரச்சனையாக இவர்கள் கருதவில்லையா? என்ன காரணம் இவர்கள் இப்படி அலட்சியமா பதில் சொல்வது? நான் சொன்னதுக்கு நல்ல சான்று நீங்க கொடுத்துருக்கீங்க, 2 சான்று. நேரு சொன்னது எல்லாம் லோக்கல் மந்திரி எனக்கு தெரியாதுங்கிறது ஒண்ணு. இந்த மேக்கே தாட்டுறதுல என்ன கேட்காதீங்க அப்படிங்கிறது என்ன? அவர் ஆத்மா, அவருடைய விருப்பம் என்ன? இது வந்து காவேரி தண்ணீர் வர்றது நின்று போயிடணும். நின்று போனா தான் வந்து நம்ம வந்து ரியல் எஸ்டேட் பண்ணலாம், இண்டஸ்ட்ரீஸை மாற்றலாம். அந்த பகுதிகளில் நிலம் வாங்கி போட்டுப்பாங்க, நிறைய இன்னும் வாங்கலாம். எனவே அதை தொழில்மயமாக்கி பன்னாட்டு கம்பெனி வரும்போது அதில் வெட்டுத்தொகை வாங்கலாம், அவங்ககிட்ட வாங்கலாம். அந்த மாதிரி நல்ல லாபமான ஒரு பிசினஸா நடக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கும்போது, வாழா போன காவேரி வந்து விவசாயத்தை தொடர்றதை இன்னும் என்கின்ற வயிற்றெரிச்சலில் இருப்பவர்கள் KN நேரு போன்றவர்கள். அதனாலதான் அவர் வந்து என்னங்க இது ஒரு குடிமகனுக்கு இல்லைங்களா? இப்ப வந்து காவேரி டெல்டாவில் அவருக்கு நிலம் இருக்கலாம், அல்லது காவேரியில பயன்படுற விவசாயிகிட்ட ஓட்டு வாங்கி அவர் ஜெயிச்சிருக்காரு, அவர் மகன் வெற்றி பெற்றிருக்காரு, கட்சி வச்சிருக்கீங்க. இது வந்து எனக்கு சம்பந்தம் இல்லைன்னா அப்ப எப்படிப்பட்டது? அப்ப ஏன் அப்படி சொன்னேன்னு சொல்லி ஸ்டாலின் கண்டிச்சிருக்க மாட்டாரு. ஏனென்றால் ஸ்டாலின் விருப்பத்தை நிறைவேற்றுவர்கள் தானே இவங்களா. தண்ணி வரக்கூடாது, காஞ்சி போகணும், பன்னாட்டு கம்பெனிட்ட விட்டு போற சிப்காட்டு அது எதுன்னு இண்டஸ்ட்ரியா கொண்டு விட்டுட்டு போயிருக்குது என்பதுதான் அவங்களுடைய நோக்கம். இப்போ அதுக்காக தான் நான் சொன்னால 100 ஏக்கருக்கு சட்டம் கொண்டு வந்தால எப்போ எடுக்கலான்ட்டு. இப்போ இது டெல்டா, காவேரி டெல்டா வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னு சொல்லி இங்கே ஒரு கோரிக்கை வச்சு, நம்ம ஆழ்வார் காலத்துலேருந்து கோரிக்கை வச்சு, நம்ம பேராஜ் ஜெயராம் உட்பட எல்லா விவசாய சங்கங்களும் கோரிக்கை வச்சு போராடி, அது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் முதல்வராக இருக்கும்போது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக ஆக்குனார் இதை. இப்போ இந்த 100 ஏக்கர் சட்டம் இருக்குல்ல, அது வந்து தூக்கி சாப்பிட்றது, எதா இருந்தாலும் செல்லாது அது. இப்போ நம்ம சொல்லிட்டு இருப்போம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அதான். இப்போ 100 ஏக்கர் எடுத்தோம்னா செல்லாது அது. இப்போ புது சட்டம் கொண்டு இருக்காரு இவரு ஸ்டாலின். அப்ப இந்த மாதிரி நம்ம திட்டம் போட்டு வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பலா போன பருவமழை பெஞ்சு காவேரி தண்ணி வந்துட்டு இருக்குன்னு அவங்க வயிற்றெறிஞ்சு போய் கிடக்கிற நிலைமை தான் நம்ம இதெல்லாம் நிரூபிக்குது. அந்த KN நேரு சொல்றதெல்லாம் விவரம் இல்லாம விளையாட்டா சொன்னது போல நம்ம எடுத்துக்குவாங்க நம்ம ஆட்கள். அப்படி விளையாட்டா சொல்றது போல யார் அந்த நையாடி நாயர் துரைமுருகன் கொடுத்தாங்க, சூழ்ச்சியான ஆட்கள், சூதான நபர்கள் இருந்தாங்க. மோர் டேஞ்சரஸ் யாரு? துரைமுருகன், KN நேரெல்லாம் விளையாட்டா பேசுறாங்கய்யா, ஒரு பக்குவ குறைவா பேசுறாங்கப்பா. ஏய் நயவஞ்சகமா பேசுறாங்க அந்த ஆட்கள், நயவஞ்சகமா நம்ம அழிக்கிறது, நம்ம விவசாயத்தை அழிக்கிறதுக்கு பேசுற ஆட்கள் அந்த ஆட்கள். அவங்க தலைவர் ஸ்டாலினுடைய திட்டத்தை மறைச்சு பேச தெரியாம இப்படி பேசி மாட்ட வச்சிடுறாங்க தலைவரே அந்த ஆட்கள்.
அதனால அவங்க சந்தோஷத்துல பேசுவாங்க. அந்த மாதிரி டைவர்ட் பண்ற சூழ்ச்சியா பேசுறது மாதிரி அந்த மாதிரி தான் தவிர வேற ஒன்றும் விவரம் தெரியாமலாம் இல்லை. ஒரு திருச்சியில இருக்கிற ஆளு வந்து காவேரி கரையில இருக்கிறவர் வந்து எனக்கு என்ன நான் என்ன இந்த உள்ளூர்காரன் எனக்கு அது தெரியாது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அது? இதெல்லாம் சரியான மாற்று இல்லை. அதனால இவங்க எல்லாம் கொளிச்சுக்கிட்டு தர்றாங்க. மஞ்சள் குளிச்சு தெரியுது எல்லாம் மாற்று சரியா இல்லை. இது அண்ணா திமுக அது அதே மாதிரி தானே, இது திமுக மாதிரி தானே இன்னொரு திமுக தானே அது. அதனால சுயலாபக அரசியல் நடக்கிறதுனால இதுக்கெல்லாம் மாற்றலைன்னா எக்ஸ்போஸ் ஆகி இன துரோகிகள், விவசாய துரோகிகள் என்று இவங்கெல்லாம் தனிமைப்படுத்தப்படக்கூடிய நபர்கள் இவர்களெல்லாம். சரி, இங்க இப்ப இந்த கடந்த 16ஆம் தேதி வந்து போராட்டம் நடத்தினப்ப அன்றைய தினத்தன்றைக்கே வந்து இந்த காவிரி பிரச்சனை குறித்து பேசுவதற்கு தமிழ்நாடு சட்டமன்ற கட்சி தலைவர் கூட்டத்தை வந்து நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில அறிவிச்சிருந்தாங்க. அப்ப நீங்க அந்த போராட்டத்துல ஏன் இதை வந்து ஒரு முதல்வர் தலைமையேற்று நடத்தக்கூடாதான்னு கண்டனம் தெரிவிச்சிருந்தீங்க. அதற்கு பிறகு அன்று மாலையே வந்து முதல்வர் தான் அந்த கூட்டத்தை தலைமையேற்று நடத்தினார். இப்ப இந்த காவிரியில நீர் திறப்பதற்கான ஒரு ஆலோசனை கூட்டம் நேற்று வந்து முதல்வர் தலைமையா இருந்தா அவர் தான் வந்து உத்தரவிட்டிருக்கிறார். இன்னைக்கு நாளிதழில் கூட செய்தி பார்த்தோம், முதல்வர் உத்தரவிட்டு இருக்கிறார். இந்த காவிரி திறப்பு என்பது அல்லது வந்து காவிரியில வந்து நீரோட்டத்தை பராமரிப்பது என்பது ஒரு நிர்வாக செயல்பாடா இல்ல அது வந்து ஒரு ஒரு அரசின் தலைமையினுடைய கடமையா? இதை எப்படி பார்க்கறீங்க நீங்க அந்த முதல்வர் தலைமையேற்று நடத்தினத? அதாவதுங்க, அரசியல் நாடகம் நடத்த தெரிஞ்சது கலைஞர் குடும்பம். திமுக அதிலே பயிற்சி பெற்றது. எல்லாம் பிச்சை வாங்கணும். அனைத்து இந்திய கட்சி எல்லாம் பாஜக இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், திமுக விட்டு பிச்சை வாங்க நாடகம் நடத்துறதில்ல. வெள்ளம் வருது, அவனும் திறந்து விட போறான், நீயும் திறந்து விடலாம், அந்த மாதிரி வெள்ளம் வந்துகிட்டு இருக்கு. அதை 7-8 மாவட்ட ஆட்சியர் கூட்டத்தை நடத்துறாருங்க கண்ணொலியில ஸ்டாலின். அன்னைக்கு செய்தித்தாள் பார்த்தா தெரியாது எவ்வளவு நாடகம் பாருங்க. இதுக்கு அப்படி செய்யணும், எப்படி செய்யணும்? அடுத்தது இந்த உத்தரவிடுறது எதுக்குப்பா உத்தரவு? என்ன இதுக்கு என்ன உத்தரவு என்ன இருக்கு? இது ஒரு நிர்வாக நடவடிக்கை. இது செய்ய வேண்டியது தண்ணி இருக்கு திறந்து விட்டுடலாம் அப்படிங்கிறது. இதுக்கு அதாவது பூஸ்ட் பண்ணிக்கிறது. அவர் பெரிய இடம், அது நம்ம மக்களோட இல்லை. இப்போ அவர் மக்களாட்ட நம்மளாட்ட நர மனிதர்கள் போல இல்லை ஸ்டாலின். அவர் எங்கேயோ இருக்கவர். அவர் வந்து இந்த துரைமுருகன் மாதிரி எல்லாம் கிடையாது, நேரு மாதிரி கிடையாது, பொன்முடி மாதிரி கிடையாது, என்னென்னமோ அமைச்சர் இருக்காங்கல்ல அது மாதிரி. அவர் ஒரு அபூர்வமானவர். அவர் மகன் உதயநிதி அதெல்லாம் வேற இடத்துல இருக்காங்க. அதனால வாயை திறந்தா ஸ்டாலின் உத்தரவு தான் போடுவார். ஆலோசனை சொல்ல மாட்டாரு, இதை செய்யுங்கன்னு சொல்ல மாட்டாரு, உத்தரவு. அடுத்தது அரசியல் சட்டத்தை திருத்துங்கிறேன். அதாவது கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி கேபினெட்டுக்கு இருக்கு, அமைச்சரவைக்கு. அதுல ஒரு நபர் முதன்மையான நபர் ஒரு முதலமைச்சர். இன்னும் அவர் அரசு அவருக்காக இருக்கிற மாதிரி எல்லாம் பண்ணி முதல்வர் உத்தரவுப்படின்னு பேசுறாங்க ஒரு அமைச்சரும். கருணாநிதி அதோட இப்ப என்ன கிடையாது. கிட்டத்தட்ட ஜெயலலிதா காலத்தை இப்படி ஆரம்பிச்சது. ஜெயலலிதாவுடைய உண்மையான அரசியல் வாரிசாருன்னா ஸ்டாலின் தான். அது சொல்றத வருத்தப்படுவாங்க சில பேர். ஜெயலலிதாவின் எதேச்சாதிகாரம், ஜெயலலிதாவின் ஆணவம், ஜெயலலிதாவின் தன்னல அரசியல், இதனுடைய ஒரே வாரிசு யாருன்னா திமுகவில் மு.க. ஸ்டாலின் தான், வேற யாரும் கிடையாது. ஒரே வித்தியாசம், அந்த அம்மாவுக்கு சொந்த வாரிசு இல்லாம இன்னொரு வாரிசு சசிகலாவை கொண்டு வந்துச்சு. இவருக்கு சொந்த வாரிசு இருக்கு. இதான் இவங்களுக்குள்ள இருக்கிற வித்தியாசம். எதை எடுத்தாலும் உத்தரவு போட்டார். என்ன உத்தரவுங்கிற? தண்ணி போடுறதுக்கு காமராஜ் காலத்தை அவர் தான் திறந்துட்டு இருந்தார் மேட்டூரனே. ஏன் கருணாநிதி காலத்தை திறந்தது இல்லையே? இந்த காவேரி தண்ணீர் அவன் கர்நாடகம் தடுத்து சிக்கலாகி பெரிய பிரச்சனை ஆகும் போது எல்லாருடைய கவனமும் அதில் வரும்பொழுது கதாநாயகன் அப்படியே நினைக்கிறது திறக்கிறது இயல்பா ஒரு எக்ஸிகியூஷனா இருக்கும். அது நிர்வாக நடவடிக்கையா இருக்கும்போது இதெல்லாம் யாரும் பண்றது இல்லை. காவேரி அவன் தண்ணி உள்ள போராட்டம் அப்படின்னா நம்ம கதாநாயகன் நிற்பாரு. முதலமைச்சர் திறக்கிறார் பாதை, முதலமைச்சர் திறக்கிறது. அந்த அம்மா அவர் தான் பண்ணுச்சு. அதான் ஜெயலலிதா வாரிசு, அரசியல் வாரிசுன்னு சொல்ல போனாங்க. கருணாநிதிக்கு ஹெரிடிட்டரியா வாரிசு, டாக்டிக்ஸ், தந்திரம், ஏமாற்றல் எல்லாம் ஜெயலலிதா வாரிசு தான். எதேச்சாதிகாரம் எல்லாம் ஸ்டாலின். என்னத்துக்கு நீங்க உத்தரவு போடுறீங்கிறது? இந்த கொல்லனா உடஞ்சி போயிடும், ஆனா உடஞ்சி போயிடும். திறக்காருன்னா ஆட்சியே காலியா போயிடும். எங்கேயாச்சும் உடஞ்சி போயிருந்துச்சுங்க, ஸ்டாலின் ஆட்சி அத்தோட அம்போட காலியா போயிடும். இவ்வளவு மோசமான ஆளு கவனக்குறைவா இருந்தாருன்னு கெட்ட பேராரு. எனவே தண்ணி திறக்க வேண்டிய அவசியம் நிர்பந்தம் இருக்கு. எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். அங்க எவ்வளவு வருது கர்நாடகத்துல, இங்க இன்னும் எப்படி வருங்கிறதான் தெரியுது. அதுக்கு வந்து ஒரு மீட்டிங் போட்டு, கலெக்டர் கூட்டம் போட்டு, அவங்ககிட்ட பேசி இவங்ககிட்ட பேசி அதை பண்ணி இதை செய்திருக்கிறோம், அதை செய்திருக்கிறோம் நாடகம் நடத்தி எல்லாம் போலித்தனங்க. இது என்ன சகிக்கவே முடியாதுங்க. அது நம்ம இளைஞர்கள் தான் இந்த புரிஞ்சுக்கணும் எல்லாம். அதுல வந்து அவர் உத்தரவு போட்டார் திறக்கிறதுக்கு. யார்கிட்ட அந்த அவருக்கு தலைமை பியூன் அவரு
சகாதானே, கேபினெட் அமைச்சருங்கிறவர் சகாதான். நம்பர் 1 அதுல முதலமைச்சர் KN நேரு என்பவர். KN நேருவுக்கு நீ உத்தரவு போடுறதுக்கு ஏதாவது கான்ஸ்டியூஷன் இடம் இருக்கு? தனியா முதலமைச்சர் சக அமைச்சருக்கு உத்தரவு போடுறதுக்கு என்ன கான்ஸ்டியூஷன் இடம் இருக்கு? அமைச்சரவே ஒரு முடிவு பண்ணலாம். அதை விட இதுக்கு என்ன நீ உத்தரவு போட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? பேசிக்க நீங்க சஜஷன் சொல்றீங்க, நிர்வாக வேலை அது. அது வந்து கண்காணிப்பு பொறியாளர் செஞ்சுட்டு இருந்த வேலை அது. மேட்டூர் அணையை திறக்கலாமா என்னங்கிறது நம்ம தஞ்சாவூர் மாவட்ட காவேரி டிவிஷன் கண்காணிப்பு பொறியாளர் முடிவு பண்ணுவார் பழைய காலங்களில். வேற ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நீங்க உத்தரவு போடுறீங்க, எல்லாம் ஒரு பிரமிப்பை ஊட்டி எங்கேயோ இருக்காருப்பா, அவர் சாதாரண ஆள் இல்லப்பா என்ற பிரமிப்பை ஊட்டுறது என்பதுதான் திராவிட மாடல். அது திமுகவில் அதனுடைய ரொம்ப உச்சத்துல போயிட்டு இருக்காங்க. நம்ம புரிஞ்சுக்கணும், எல்லாம் புரிஞ்சுக்கணும். நமக்கு தான் நஷ்டம் வரும், நமக்கு பாதிப்பு வரும். இந்த டெல்டாவை காலி பண்ணிட்டு போறது தான் அவங்க நோக்கமா இருக்கிறது என்பதையும் புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த மேட்டூருடைய நீர்வரத்தை பார்க்கிறப்ப அநேகமா இந்த இரவு அல்லது நாளைக்குள்ளார வந்து மேட்டூர் வந்து முழு கொள்ளளவு வைப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கு. இந்த சூழ்நிலையில் பல்வேறு விவசாய சங்கங்கள் பல்வேறு கோரிக்கைகள் வச்சிருக்கிறாங்க. இந்த காவிரி உரிமை மீட்பு குழு சார்பா இப்ப இந்த ஆடி 18க்காகவும் சம்பாவுக்காகவும் சேர்த்துதான் நாங்க இந்த தண்ணியை திறக்கிறோம் தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கு. காவிரி உரிமை மீட்பு குழு சார்பா அரசு இன்னும் என்னென்ன செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க? இல்ல, தண்ணியே இப்ப தவிர்க்க முடியாம திறந்து விடுறது வந்துருச்சு. திறந்து விடுங்க, தண்ணியை திறந்து விடணும். பாதுகாப்பாக தான் விடணும், வேளாண்மைக்கு மட்டுமல்ல, ஆறு அணை பாதுகாப்புக்காகவும் திறந்து விட வேண்டியிருக்கு, திறந்து விடணும். அதுல நம்ம வந்து விவசாய வேலையை நம்ம பார்த்துக்கணும். அது போல ஏரிகள் போக்குவரத்துலாம் மராமத்து ஒழுங்கா நடக்கவே இல்லை எங்கேயுமே. அதனுடைய முழு கொள்ளளவுல எல்லாம் இல்லை, கணக்கு தான் இருக்கே தவிர இந்த ஏரிகள் கொள்ளளவு முழுசா தேக்கக்கூடிய அளவுக்கு எங்கேயுமே இல்லை. அது கால்வாய்கள் எங்கேயும் முழுசா வெட்டி அதை வந்து சீர் பண்ணதெல்லாம் கிடையாது. சில இடங்கள்ல கண்துடைப்பா செஞ்சிருக்கீங்க, அவ்வளவுதானே தவிர அதுக்கான அந்த அளவுக்கு நிதி ஒதுக்கவும் இல்லை. அதுக்கு பல கால்வாய்கள் பலதுக்கு உள்ள போய் பாருங்க, ஊர்களில் மரங்கள் வேலி கருவி அதுவும் இதுவும் அந்த வாய்க்காலில் அப்படியே கிடக்காது. ஆற்றுலையும் அது மாதிரி தான் இருக்கு. எந்த ஆற்றையும் போய் பாருங்க, காவேரியை பாருங்க, வெண்ணாரை பாருங்க, எதையும் போய் பாருங்க, பார்த்தீங்கன்னா அவ்வளோ காடு மாதிரி இருக்கு. காடு மாதிரி. நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து அதை காவேரி பார்த்தவங்க தானே. திருச்சியில எல்லாம் எங்கேயாவது ஒரு வேலைக்கு பார்த்துருப்போமா? நாங்கள் 65 நான் பிஎஸ்சி படிக்கிறேன் அங்கே தங்கிக்கிட்டு. 65 காவேரியில் பெரியவங்களை கேளுங்க, திருச்சியில எல்லாம் இன்னைக்கு இருக்க வேலைக்கு வர மாதிரி எங்கேயாவது மணல் எங்க பார்த்தாலும் மணல் அவ்வளோதான் இருக்கும். இல்லை தண்ணி கிடக்கும், அவ்வளோதான். கோடையில மணலாக கிடக்கும். அவ்வளவு காடு அங்க. இங்க கல்லணைகிட்ட வந்து பாருங்க காடு, வெண்ணாறு, காவேரி, அது மாதிரி எல்லாம் ஆறு அப்படி ஆயிடுச்சு. இப்ப முழு கொள்ளளவு தண்ணி தேங்க சொல்ல வேண்டியதான். தண்ணி வாய்க்கால்களும் சீர் பண்ணல, ஏரிகளும் சீர் பண்ணல. ஏரிகள் எடுக்கிறது எல்லாம் அவங்க ஆளுங்கட்சிக்கு வேண்டிய ஆட்கள் அல்லது அதில் லஞ்சம் ஊழல் பண்றாலும் முழுசா அவங்க செய்யறது இல்லை. அதை கேட்கறதுக்கு நேர்மையான ஆளு மேலதிகாரிகளும் கிடையாது, மந்திரிகளும் கிடையாது. அதான் அறகுறையா இருக்கு. வந்து ஏதோ அது வேண்டாம் வெறுப்பா பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இப்ப இது வந்து தண்ணி திறந்து விட்டதுனால அப்படியே முழுசா வந்துடும், போய் தண்ணி பாஞ்சிடும், பயன்படுத்தப்பட்டிருந்த தண்ணி என்று சொல்வதற்கு இல்லை. கொள்ளளவு குறைஞ்சு போனதுனால உடைப்புகள் வந்தாலும் வரலாம். நம்ம வந்து தண்ணி திறந்து விடுங்க. இப்போ நமக்கு வந்து சர்வ சாதாரணமாக 2 லட்சம் கனஅடி திறந்து போயிட்டு இருந்ததுதான். ஒரு அபாய காலத்துல குறைந்தபட்சம் 2 லட்சம் கனஅடி திறந்தாங்க. கொள்ளிடத்துலயும் காவேரியிலையும் எல்லாத்துலயும் போவோம். இப்ப அவ்வளவு போமாங்கிறதே பிரச்சனை. இப்ப எனக்கு அதை பார்க்க அந்த ஒரு சந்தேகம் வருது. 2 லட்சம் கனஅடி திறந்து விட்டு போவோங்க வெள்ள காலத்துல, அப்ப எங்கேயும் உடச்சிக்காது. இப்ப அந்த மாதிரி முடியுமா? இப்ப வர்ற தண்ணி அது மாதிரி ஆகி அதிகமாயிடுச்சுன்னா என்ன ஆகுறது என்ற அச்சமும் நமக்கு இப்ப இடங்கள்லாம் இருக்கு. நேரத்திலிருந்து காலையிலேருந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அச்சமும் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு. அதிகமா வச்சுன்னா திறந்து விட்டா தாங்குமா? அதெல்லாம் எது என்ன எங்க வருமோ அந்த பயம் இருக்கு. ஒரு அளவு வரும்போது நின்று போச்சுன்னா நம்ம விவசாயத்தை பாதுகாக்கலாம், நல்லதுதான். அந்த விவசாயத்துக்கு வந்து வட்டி இல்லா கடன் கொடுக்கணும். இப்ப விவசாயம் பாதிக்கப்பட்டு போயிட்டாங்க. போன வருஷம் நீங்க நட வச்சு தண்ணி கொடுக்கலாம், அக்டோபர் மாதம் மூடிட்டீங்க. குருவையே பாதிக்கப்பட்டு வச்சு போன வருஷம். அடுத்தது சம்பா தாளடியும் பாதிக்கப்பட்டு சுத்தமா இல்லை. அதனால விவசாயிகள்லாம் வந்து இப்ப வட்டி இல்லா கடன் ஒரு நீண்ட தவணையில் போட்டு டக்குன்னு கொடுத்து அவர்களை சாகுபடி செய்ய வைக்கணும். உடைப்புகள் ஏற்படாமல் பாதுகாக்கணும். வந்து இதான் விஷயம். அப்படி திறந்து விட்டாலும் கொள்ளிடத்துல அந்த பழைய மாதிரி அது உள்வாங்கி இப்போ போயிடுமா அப்படிங்கிற அச்சம் இருக்கு, எனக்கெல்லாம் இருக்கு. அதனால இயற்கையா பார்த்து இந்த அளவு நிறுத்திக்கிட்டு ஒரு அளவோடு நின்றுக்கிட்டாக்க நம்ம எல்லாம் பாதுகாப்பா இருக்கலாம் என்ற அந்த மாதிரி எண்ணமும் ஓடிக்கிட்டு இருக்கு என்பதான் நான் மனம் விட்டு சொல்றதுன்னு நான் சொல்லுவேன். இப்ப நீங்க இந்த காவிரியில தண்ணீர் வர காலங்கள்ல அல்லது வந்து விவசாயத்திற்கான அந்த செயல்பாடுகள் குறித்து இப்ப சொன்னீங்க. ஆனால் இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய தமிழ்நாட்டுல 90 லட்சம் படித்த இளைஞர்கள் வந்து வேலை இல்லாம இருக்கிறாங்க. இப்ப அண்மையில நடந்த குரூப் 2 தேர்வு கூட 8 லட்சம் பேர் வந்து
அதுக்காக விண்ணப்பிச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பெரிய அளவில் படித்த இளைஞர்கள் வேலைக்காக காது. அப்ப அதற்குரிய அளவுக்கான தொழில் வளர்ச்சி இல்லை. இது போன்று வரக்கூடிய இப்ப இந்த டெல்டா பகுதிகளை கூட அக்ரிகல்ச்சர் கேரிடார், ஒரு இண்டஸ்ட்ரியல் கேரிடாராக உருவாக்குவதற்குரிய திட்டங்களை அறிவிச்சு அதற்குரிய செயல் பண்ணுகின்ற பொழுது அதற்கு எதிராக அல்லது அதற்கு ஒரு மாற்றாக மீண்டும் அதே பழைய நிலை விவசாயமே தொடர்வது என்பது இவருடைய இந்த வேலை வாய்ப்பு அதற்கான சூழல் உருவாகாம போவதற்கு காரணமா இருக்கும்ல. அப்ப இந்த தொழில் வளர்ச்சிக்கு எதிரானதாக இந்த சிந்தனை இருக்கிறதா பார்க்கலாமா? நீங்க என்ன கருதுறீங்க இதை பத்தி? முதலில் 2 விஷயம் தான் சுருக்கமா சொல்லிடுறேன். நம்ம தமிழ்நாடு என்பது நிலப்பரப்பு குறைவாக உள்ள மாநிலம். நம்மை விட மக்கள் தொகை குறைவாக உள்ள கர்நாடகத்துக்கு நம்மை விட அதிகம் நிலப்பரப்பு இருக்கு. ஆந்திராவுக்கு அதிகம் இருக்கிறது, தெலுங்கானாவுக்கு இருக்கு. அது வட மாநிலங்கள்லாம் இருக்குன்னா நிறைய எக்கச்சக்கமா இருக்கு. நிலப்பரப்பு மிக குறைவு, மக்கள் தொகை மிக மிக அதிகம். அடுத்தது 2ஆ பிரிச்சுக்கோங்க. இப்போ வானம் பார்த்த சீமையில ஒரு இண்டஸ்ட்ரீஸ் தொடங்குறதுக்கு ஒரு பக்கம், காவேரி டெல்டாவில் விவசாயம் பண்ற பகுதிகளில் கொண்டு போய் இண்டஸ்ட்ரி தொடங்கினாக்க இதுல நெல் உற்பத்தி, கரும்பு உற்பத்தி குறைஞ்சாக அது சமூகத்துக்கு பாதிப்பு இல்லையா? இப்பொழுதும் சொல்றோம், இப்படி சொல்ற நண்பர்கள் எல்லாம் இதை பண்ணுங்க. வேளாண் உற்பத்தியில் தமிழ்நாடு தன்னிறைவு பெற்ற மாநிலம் அல்ல. நெல் உற்பத்தியில், வேளாண் உற்பத்தியில் தமிழ்நாடு பற்றாக்குறை மாநிலம். நம்ம எங்க வாங்குறோம் இப்ப உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. மத்திய அரசுகிட்ட இருந்து வாங்குறோம். அவங்க எங்க வாங்குறாங்க? பஞ்சாப், ஹரியானா, ஒரிசா, ஆந்திரா, அங்கேருந்து வாங்குறாங்க. அங்கதான் மத்திய அரசுடைய கொள்முதலுக்கு அதிகமாக கிடைக்கிறது, தமிழ்நாடு அல்ல. தமிழ்நாடு பற்றாக்குறை மாநிலம் உணவு உற்பத்தியில். இதை பத்தி யாரும் யோசிக்கிறாங்களா? எவ்வளவு நாளைக்கு இவ்வளவு ஒரு வேளாண்மையை மையப்படுத்தப்பட்ட ஒரு மண்ணுல, இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு உணவு உற்பத்தியில பற்றாக்குறை மாநிலமாகத்தான் தமிழ்நாடு இருக்கிறது. அப்படிங்கும்போது அதை ஓரளவு வளர்க்க வேண்டும் என்பது தேவை இல்லையா? அப்ப நீங்க ஒரு கணக்கு போட்டு இண்டஸ்ட்ரி தான் வளர்ந்தது மாதிரி அப்படின்னு 19 கணக்கு போடுறது என்பது நடைமுறை உண்மையை புறக்கணித்து விட்டு போறது ஒன்று. இதை ஒண்ணு. 2வது, இந்த டெல்டா மாவட்டத்துல இது வேளாண்மைக்குன்னு ஒதுக்கிடணும். அந்த பகுதியில கூட ஏன் தண்ணி வசதி இருக்கு, நிலத்தடி நீர் இருக்கு, இந்த தண்ணி உறுதிக்கு தான் போராடிட்டு இருக்கோம். எல்லா இடத்துலையும் கடைபிடிக்கிற மாதிரி இங்க பண்ண முடியாது. அதனால இதை அதுதான் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னு இந்த ஏரியாவை டெல்டா மாவட்டங்களை இப்ப திருச்சியிலேருந்து இந்த பக்கம் நாகப்பட்டினம் வரையும் செய்யுங்கன்னு சொல்லி ஒதுக்கி இருக்கிறது. அதுல நான் இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வர்றேங்கிறது என்ன முறை? நீ மற்ற இடத்துல கொண்டு வாங்க. மற்ற இடத்துல கொண்டு வரதை பத்தி நான் அடுத்தாவில் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்ப முதல் விஷயத்துல இப்படி வந்துருங்க. ஆனாவண்ணாங்கல்ல, இந்த டெல்டாவில் இது மாதிரி நெல் விளையிற மண்ணு தமிழ்நாட்டுல வேற எங்க இருக்கு? இப்ப நமக்கு சண்டை வம்பு போட்டு கர்நாடகத்துல வாங்குறோம். அந்த தண்ணியை வாங்கிக்கிட்டோம்னா நமக்கு போதும் விளையிறதுக்கு. ஒப்பீட்டு அளவில் இன்னைக்கு இந்த டெல்டாவில் தானே அதிகமா நெல் உற்பத்தி ஆகுது. மொத்தத்தில் தமிழ்நாடு நெல் உற்பத்தியில பற்றாக்குறை மாநிலம். அதுல இந்த டெல்டாவில் தான் கூடுதலா விளையுது. இதை பாதுகாக்க வேண்டும் என்ற தேவை இருக்குல்ல. எல்லாத்தையும் மொத்தமா எப்படி கணக்கு பண்ண முடியும்? எனவே இதை பாதுகாக்கணும். 2வதாக, அடுத்த 3வதாக இந்த இவ்வளவு லட்சம் பேர், 90 லட்சம் பேர் வேலை இல்லாம இருக்காங்கிறீங்க. இப்ப தொழில் உற்பத்தி பண்ணா அவங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு எதுவும் உத்தரவாதம் இருக்கா? சட்டம் இருக்கா? ஒரு காங்கிரஸ் பாஜக ஆளுற இடத்துல மண்ணின் மக்களுக்கான வேலை சட்டம் போடுறான், கோர்ட்ல போய் எது நடக்குதுங்க? திராவிடத்துல உண்டாது. கண்ணு பளிச்சுன்னு தெரியுது நம்மள துரோக கும்பல் அப்படின்ட்டு. ஒரு காங்கிரஸ்காரன் பாதமாதா பஜனை பாடுறான். ஒரு பாஜக ஹரியானாவில், இதே மோடி குஜராத்ல முதல்வராக இருக்கும்போது அதுக்கு முன்னாடியே காங்கிரஸ்காரங்க 1995 கொண்டு வந்தான் மண்ணின் மக்களுக்கு வேலை கொடுக்கணும்ட்டு. மோடி அதை கடைபிடிச்சாரு. அங்க இந்த பெட்ரோலியத்துறையில மேல ஒரு 115 பேர் ஆள் எடுத்தாங்க. 115 பேர் ஆள் எடுத்ததுல குஜராத்துக்காரவங்களை எடுக்காம வெளிமாநிலத்தார எடுத்துட்டான். மத்திய அரசு வழக்கு போட்டாங்க. பாதிக்கப்பட்ட பையங்க குஜராத்ல உயர்நீதிமன்ற வழக்கு. அது காங்கிரஸ் காலத்துல போட்டது, மோடி காலத்துல தொடருது. மோடி அந்த வழக்கு நடத்தாரு. இங்க ஒரு ஜீவோ இருக்கு, அரசு ஆணை இருக்கு, மண்ணின் மக்கள் வேலை கொடுக்கணும்னு. இதை கொடுக்காம அந்த பெட்ரோலியத்துறை எடுத்தது தப்புன்னு வழக்க பாஜகவும் நடத்துது. இப்ப பாருங்க கர்நாடகத்துல, ஒரு கர்நாடகத்துல அவங்க எல்லாம் காங்கிரஸ்காரர்கள். அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு அரசு ஆணை இருக்கு. அரசு ஆணை அந்த அம்மா இவங்க ஒரு அம்மா சரோஜினி மகிழ்ச்சி இருந்த காலத்துல கொண்டு சொன்ன பரிந்துரை அது அரசு ஆணையா போட்டிருக்காங்க. அது கேடி என்ற கன்னடா டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அதை செயல்படுத்துன்னு சொல்றான். அதை சட்டமாக்கணுங்கிறான். அப்ப
கொண்டு வந்துட்டு சில எதிர்ப்புலாம் நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த நம்ம திமுக ஆட்சி இருக்க 2020 தேர்தல் அறிக்கையில நாங்கள் மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்தால் மண்ணின் மக்கள் தமிழர்களுக்கே வேலை, தனியார் துறையில் 75 விழுக்காடு தமிழர்களுக்கே வேலை என்று சட்டம் இயற்றுவோம்னு போட்டீங்களே, வாயை திறக்கிறது உண்டா ஸ்டாலின்? அவரு உலக வல்லுநர் இருந்தால ஒரு அமைச்சர், நிதி அமைச்சர் பிடிஆர் ராஜனுடைய பேரன், பிடிஆர் பேரன் பழனிவேல் ராஜன் முடியாதுன்னாரு, தங்கம் நிலச முடியாதுங்கிறாரு. யாரும் ஏத்துக்கிறது இல்லை. ஸ்டாலின் பேர் இல்லை. ஒரு காங்கிரஸ்காரனுக்கு, ஒரு பாஜக இருக்கிற இன உணர்வு திராவிடவாதிகளுக்கு தமிழ்நாட்டில் உண்டா? வேலை கொடுக்குறாங்க இல்லைங்க. 90 லட்சம் பேர் வேலையெல்லாம் உண்டாச்சுன்னா அந்த இண்டஸ்ட்ரியில தனியாட்டில் யார் இருக்கான்? இப்ப குறைஞ்ச சம்பளத்துக்கு வர்றான், அவன் 4 வருஷத்துக்கு பார்ப்பான், அப்புறம் அவன் தான் ஆதிக்கம் பண்ணுவான், இந்திக்காரன். அவனுக்கு தான் வேலை கொடுக்குறாங்க. அதுதான் கொடுக்கணும். அங்க நாங்க அடுக்குமாடி கட்டடங்கள் கட்டி அவங்களை தங்க வைக்க போறோம்னு பழைய நிதியமைச்சர் சொன்னாருங்க. ஸ்டாலின் கொள்கையை தான் சொல்றாரு. புலம்பெயர்ந்து அந்த தொழிலாளிகளை தங்க வைக்கிறதுக்கு அடுக்குமாடி கட்டடம் கட்ட போறோம்னு சொன்ன ஆளுதாரு. இப்ப நீங்க 90 லட்சம் பேர் வேலை இல்லை, நம்ம பிள்ளைங்க அந்த வேலை வந்து வர அவங்க கொடுப்பாங்க. அவங்க அந்த பேரை வச்சுக்கிட்டு வடநாட்டுக்காரனுங்க, அயல் மாநிலத்துக்காரனும் கொடுப்பான், நம்ம தெலுங்கு நிற்பான். அதனால இதெல்லாம் சேர்த்து பேசுங்க. இந்த மாதிரி சட்டம் கொண்டுட்டு வாங்க. அந்த வேலையை நம்ம ஆளுகள் விடுங்க. 75%, நாங்க 90% சொல்றோம். தமிழ் தேசிய பெரியக்கம் தனியார் துறையில 90 விழுக்காடு, மாநில அரசு 100 விழுக்காடு, இந்திய அரசு துறையில 90 விழுக்காடு. இதை செயல்படுத்துறோம். இதை பேசுறதுக்கு ஆள் இல்லைங்களே. எதிர்கட்சி தலைவர் நம்ம புரட்சி தமிழர் இருக்காரு எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரா? ஸ்டாலினுக்கு புரட்சி தமிழர் எடப்பாடிக்கு என்ன வேறுபாடு இல்லை? பன்னாட்டு கம்பெனிக்கு சர்வ் பண்ணி சம்பாதிக்கிறதுல என்ன வேறுபாடு இருக்கு? அப்ப நம்ம நண்பர்கள், தொழில் நடத்துறவங்களா இருந்தாலும் மற்றவங்களா இருந்தாலும் இதெல்லாம் அனைத்துமாக ஒரு ஹோல் முழுமையா சிந்திச்சு நீங்க தீர்வு சொல்லுங்க. நமக்கு வேலைக்கு ஆள் இல்லை அப்படின்னா நம்ம ஆள்களை எப்படி திருத்துறது, ஒழுங்கு பண்றது, அதுக்கான பயிற்சி கொடுக்கறது, அதுக்கான சில மாற்று திட்டங்கள் நான் சொல்றோம். அந்த மாதிரி எல்லாம் யோசனை பண்ணுங்க. அதை சரி பண்ணணும். நம்ம திரும்ப சொல்றோம், நம்ம வீட்டு புள்ள ஊதாரியா இருக்கான்னா அவனுக்குள்ள பங்கு தொகையை அடுத்த வீட்டுக்காரனை கொடுத்துருவோம். நம்ம உன் வீடு வேற, நாடு வேறையா சிந்திக்கிறீங்க. இப்படி உன் நாடு தான் நாளைக்கு உனக்கு வீடு, உன் வீட்டுக்கு உறுதி. அந்த மாதிரி சிந்திங்க. மாற்று திட்டங்களை யோசனை பண்ணுங்க. மண்ணின் மக்களுக்கு வேலை 90% தனியார் துறையில வேணுங்கிறத கொண்டு வாங்க. அது மாதிரி இருந்துட்டு வேற எந்த இடங்கள்ல தொழில் தொடங்கலாம் நமக்கு வாய்ப்பு, அது பாருங்க. அடுத்தது தொழிலாளி மட்டும் இல்ல, ஒரே இதே வந்து தொழில் முனைவோரா நம்மளால கொண்டு வர போறாரா ஸ்டாலின்? எடப்பாடி கொண்டு வருவாரா? இதுவரையும் எவ்வளவு கொண்டு வருவாரு? இப்ப பிறகு கூட சொல்லுங்க. சிறிய நடுத்தர சிறு நடுத்தர தொழில் முனைவோர் இருக்காங்க, பெரிய ஆட்கள் இருக்காங்க. சவால் விட்டு நான் பேசுறேன். நாங்க படிக்கும் போதெல்லாம் திமுக டாடா பிர்லா டால்மியான்னு பேசும். அவன் கட்சி அவன் தான் எல்லாம் பண்றான். இப்ப அவன் எவ்வளவு இருந்திருக்காங்கல்ல. டாடா பிர்லா டால்மியா மட்டுமல்ல, அம்பானி இந்திரா காந்தி வளர்த்த முதலாளி, அதானி மோடி வளர்த்த முதலாளி, ஹிந்துஜா எல்லாரும் வளர்த்த முதலாளி. ஹிந்துஜா அசோகர்லாம் அந்த ஹிந்துஜா தான். அகர்வால் அங்க இருக்கிற தூத்துக்குடி தொழிலை வச்சாங்க தாரங்க, அது என்னது வேதாந்தா. அந்த அகர்வால் இவன் பூரா வடநாட்டுக்காரங்க, பெரும்பாலும் குஜராத்துக்காரங்க. தமிழ்நாட்டுல அவனுக்கு ஈக்குவலா வளர்ந்தவன் யாரு? அம்பானி. நாங்க படிக்கும் போது டாடா பிர்லா டால்மியா தான். இப்ப பல பேர் வந்திருக்கான்ல, இவன் மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல எவன் வந்திருக்கான்? எவனை கொண்டாந்துருக்க? ஒரு சாதாரண முதலாளியா இண்டஸ்ட்ரியலிஸ்டா எவனை வளர்த்துருக்க? அப்ப நீங்க தொழில் முதலாளியையும் நம்ம தமிழை வளரக்கூடாது, விவசாயமும் தமிழை பண்ணக்கூடாது. எவனை பண்ணணும்? உங்களுக்கு கமிஷன் வரணும். இதுதான் உங்க கொள்கை. இதுக்கு உயர்ந்த கருத்துக்களை பேசுகிறது. தொழில் வளர்ச்சி வேண்டாமா? வளர்ச்சி வேணும்ப்பா. தொழில் வளர்ச்சியில யாரு? நம்ம ஆளு முதலாளியா இருக்கணும், நம்ம ஆளு தொழிலாளியா இருக்கணும். கொஞ்சம் 10% அடுத்தவங்க இருக்கலாம். இதோட பேச சொல்லுங்க யாரா இருந்தாலும். இதை விட்டுட்டு பேசுனீங்கன்னா தமிழ்நாட்டை அடுத்தவனை விட்டுட்டு போறதுக்கு பேசுறீங்கன்னு அர்த்தம். 19 தொழில் வளர்ச்சின்னு. அதை நாம ஏற்றுக்க கூடாது. ரொம்ப நன்றிங்க. வணக்கம் தம்பி. வணக்கம்.